இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து அவிலாவின் புனித தெரேசாவின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் 1515 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள அவிலா என்னும் இடத்தில் பிறந்தவர். தன்னுடைய 20வது வயதில் இவர் கார்மெல் சபையில் சேர்ந்தார். இவர் கார்மெல் சபையின் மறுமலர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். இவரின் ஆழ்நிலை தியானம் மற்றும் கத்தோலிக்க திரு அவையின் மறுமலர்ச்சிக்காக பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் கத்தோலிக்க திரு அவையின் முதல் பெண் மறை வல்லுனர் என்னும் பெருமையும் பெறுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த தூய வாழ்வாகவே வாழ்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை இன்று நாம் கொண்டாடும் இந்த நல்ல வேளையிலே நாமும் இறைவனிடத்திலே இவரை போன்று இவருடைய பண்பு நலன்களை பின்பற்றி நாமும் இறைவனுக்காகவும் திரு அவைக்காகவும் வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தூய ஆவியாரால் நிறைவான வாழ்வின் வழியை உமது திரு அவைக்கு காட்ட புனித தெரேசாவை தூண்டி எழுப்பினீரே. அவருடைய விண்ணக பணிப்பினை என்றும் எங்களுக்கு உணவாக நாங்கள் வளம் பெற்று உண்மையான புனிதர் மீது ஆர்வத்தால் பற்றி எறிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய.
அப்படியானால் இதுகாரம் கூறியவை நம் இனத்தின் தந்தையாக ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களில் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவாயிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவர்க்கு கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலேயே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என தாவீது கூறுகிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு 1000 கணக்கான மக்கள் திரண்டு வந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது: பரிசேயருடைய வெளிவேடம் ஆகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள் அறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீட்டின் மேல்தளத்தில் அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்பவருக்கன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவருக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுகளுக்கு சிட்டுக்குருவிகள் விற்கப்படுவதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னொரு முறை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு நம் அனைவரையும் பார்த்து விடுக்கும் ஒரு செய்தி அல்லது அழைப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால், அஞ்சாதீர்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 2 கூறுகிறது: வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே துணிவுடன் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம் என்று நம்மில் பலர் கேட்கலாம். இது குருக்களுக்கு சாத்தியம், ஆனால் துறவரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சாத்தியம், ஆனால் பொது நிலையராக எங்களுக்கு இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். நம்முடைய திரு அவையானது 2 வகையான குருத்துவத்தை நமக்கு கற்பிக்கின்றது. முதலாவது பொது குருத்துவம், இரண்டாவது பணி குருத்துவம்.
திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே பொது குருத்துவம் என்னும் அழைப்பில் நாம் வருகின்றோம். ஆகவே நற்செய்தியை அறிவிக்கும் கடமை கிறிஸ்துவர்களாகிய நம் எல்லோருக்குமே உண்டு. இது ஒரு நமக்கு தலையாய கடமை. எப்படி நான் ஒரு பொது நிலையரனாய் இருந்து ஒரு குடும்பத்தின் தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ இருந்து என்னால் எப்படி மக்கள் மத்தியில் சென்று நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இறைவன் இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் இவ்வாறாக கூறுகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர செய்தால், ஒரு தந்தையாக ஒரு தாயாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இறை ஞானத்தில் வளர்த்தால், அதுவே நீங்கள் செய்யக்கூடிய முதல் நற்செய்தி அறிவிப்பு. எந்த ஒரு குருவும் குடும்பம் என்னும் குட்டி திருச்சபை இல்லாமல் மேலோங்கி வருவதில்லை. மாறாக குடும்பத்தில் தாய் தந்தை தந்த அந்த ஒரு மறைக்கல்வி, இறை பற்றுள்ள அந்த ஒரு ஞானம் அவர்களை தூண்டி எழுப்புகிறது. அவர்கள் இறை தேடலுக்கு, இறைவனின் அழைப்புக்கு செவிமடுக்கிறார்கள். அதன் மூலமாக அவர் குருக்களாக பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இன்று நாம் குடும்பத்திலே 4 சுவர்களுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் எங்காவது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நற்செயலானது அறிவிக்கப்படும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 2 மிக தெள்ள தெளிவாக கூறுகிறது. வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. அதே போல லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 3 கூறுகிறது, நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள் அறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று மாற்றி பேசாமல், பிறர் என்ன நினைத்தாலும் சரி, நான் நற்செய்தியின் விளிம்புகளை, நற்செய்தியின் இறை சித்தத்தை நான் என்னுடைய வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்று இன்று நாம் சபதம் எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். எப்பொழுது நம் சமுதாயம் என்ன பேசும், என் உடன் இருக்கும் மற்ற நபர்கள் நான் இறைவனின் நற்செய்தி அறிவித்தால் என்ன பேசுவார்கள் என்று நாம் எப்பொழுது மாற்றி பேச ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நாம் தீயோராக மாறுகிறோம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 37 கூறுகிறது, நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகின்றன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகிறார். எப்பொழுதும் நீங்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் அன்பும் கொண்டு செயல்படுகிறீர்களோ அப்பொழுது இறைவன் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு நீதியாக கருதுவார். இதைதான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ரோமேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 3 தெளிவாக கூறுகிறது, ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக வழங்கினார். ஆகவே நம்பிக்கையோடு இறை வார்த்தையை எடுத்துரைப்போம். உடலை கொள்பவருக்கல்ல, மாறாக ஆன்மாவையும் உடலையும் அழிக்கவல்ல இறைவனுக்கே அஞ்சுவோம். எப்பொழுது நாம் இறைவனின் தூண்டுதலுக்கேற்ப, இறை சித்தத்திற்கேற்ப வாழ்கின்றோமோ அப்பொழுது நாமும் ஒரு நாள், இன்று நாம் கொண்டாடுகின்ற புனிதையை போல ஒரு நாள் இறை அரசில் நினைவு கூறப்படுவோம் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் நம் மீதும் நம் குடும்பங்கள் அனைத்தின் மீதும் நிறைவாக இறங்குவதாக. ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவள் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவள் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கு சொந்தம், படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கு சொந்தம்.
அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவின் இறைப்பற்றுள்ள பணி உமக்கு மிகவும் உகந்தவதாய் இருக்கின்றது. அதுபோல நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடையவனாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், உமக்கு உரிமை சொத்தான மக்களினும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுலமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருளும் திருத்தமனை காத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ, அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ, அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ, அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள குடும்பம் விண்ணக உணவால் நிறைவு அளித்துள்ளீரே. அதனால் புனித தெரேசாவின் எடுத்துக்காட்டினால் உமது இரக்கத்தை எப்பொழுதும் பாடுவதிலும் அதில் மகிழ்ந்திருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாயை பணிந்திடுவோம். அவள் செய்யின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாயை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம்.